வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் என்ஃபீல்டர் ஜீவர்ஸ். எல்லாரும் ஹாப்பி அண்ட் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்க ஒரு பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 130 கிலோமீட்டர் பக்கம் வருங்க. ஸோ ரொம்ப பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்கலாம். மகளே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேரளா ரீச் ஆயிட்டோம். ஃபுல்லாக காலையில ஒரு 6 மணிக்கு வாக்கில் கிளம்பணும். இப்போ டைம் வந்து டைம் எவ்வளோ ஆகுது? டைம் 9:30 சந்திரன் கூப்பிடக்கூடாது, அவர் வந்து கேப்டன் கூப்பிடுன்னு சொல்லி வச்சிருக்காப்புல. ஏன்னா அவர் தான் இப்போ வந்து நம்மள வழி நடத்திட்டு இருக்கிறாரு. கேப்டன் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு கேப்டன்? கேப்டன் என்னையா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. 17 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் இருக்கு மக்களே. வந்து திரிசூர்ல இருந்து என்ன பீச் பாது சந்திரம், சிவகாதிரம் என்ன லொகேஷன், என்ன டீம், என்ன மேட்ச்னே தெரியாம போயிட்டு இருக்கிறோம். ஜோக் இல்ல இல்லையா? ஒரு 6 மணிக்கு கிளம்பி இப்போ ஒரு 10 மணி பக்கம் ஆயிடுச்சு மக்களே. ஒரு 2 மணி நேரம் கோயம்புத்தூர்ல இருந்து. நாங்க விரட்டியெல்லாம் ஓட்டல, நாங்க ஸ்லோவா ஓட்டிட்டு வந்ததுனால பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. ஸோ வர வழியில செம சீனிக்கான பிளேஸ்லாம் இருந்துச்சுங்க. அப்படியே நான் வந்து வீடியோவில் அட்டாச் பண்றேன், பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும் வீடியோ. அந்த கேரளானாவே கேரளா தாங்க. ஸோ அதை அட்டாச் பண்றேன், அதை பார்த்துட்டு வந்து நினைக்கிறேன். கேரளாவோட பியூட்டிஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. சோ நீங்க பாக்குற கேப்ல போற லொகேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸ்னேகாதிரம். கரெக்டா சந்திரம்? கேப்டன் கரெக்டா? கேப்டன் சோ ஸ்னேகாதிரம் பீச் தாங்க போறோம். ஸோ இங்க பாலக்காடுல எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டா பிடிச்சா ஒரே ஹைவே. ஒரு நாங்க இருந்த லொகேஷன்ல இருந்து 136 கிலோமீட்டர் வருதுங்க. மேல சைட்ல வந்து உங்களுக்கு அந்த லொகேஷன் கொடுக்குறேன், பாருங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம பீச்சுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம கரெக்டா இப்போ பீச்சுக்கு வந்து இப்பதான் வந்து சேர்ந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா அலெல்லாம் எப்படி பாத்தீங்கன்னா உங்க பேக் வியூ நாங்க போடுறோம், பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறோம். முடிஞ்சா வீடியோ போடுறேன், இல்லைன்னா எடுக்க முடியாது, ஏன்னா கேமராமேனு குளிக்க வந்துருவோம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு வாங்க. அவ்வளோதான், குளிச்சு என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கேப்டன் வந்து ரிவ்யூ கொடுக்க போறாரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கேப்டன். வர்க்காலா கோவா மாதிரி வராது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டைம் வர்க்காலா போறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சாச்சு முடிச்சாச்சு, ஃபுல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போய் சாப்பிட போறோம். சரி வாங்க போலாம். அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. அடுத்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரிசூர் சிட்டியில் போயிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து டைரெக்டாக பாலக்காட் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மக்களே. மக்களே இந்த ஃபோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா கையில் காசு எடுத்து வந்துருங்க. கேஷா இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்குறாங்க. அங்க ஒரு கடைக்கு போய் கேஷ் கேட்டதுக்கு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணாதான் டிக்கெட் கொடுக்கும்னு சொல்லிட்டாப்ல. அதுக்காக இந்த ஜூஸும் சேர்த்து வாங்க வேண்டியதா போச்சு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு இந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா கேஷா தான் கொடுக்கணுமா.
அது ஒருத்தர் இல்லையான்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்ற மக்களே. அதுக்கப்புறம் நீங்க ப்ரோ ஸ்கோப் போடுங்க. ஆமெல்லாம் இருக்கு பாருங்க. ஆமகரி நல்லா இருக்கும்டா. போன் பத்திரம்டாடி. நான் தின்னுக்கிறேன். ஒண்ணுல எங்க வீட்டுக்கு எறா மீன்றாடி. ஆமகரி நல்லா இருக்குமாடா? ஏய் நல்லா இருக்கும்டா. என்னடா சொல்ற? வெறா ஒரு நாள் பெங்களூர்ல வேலை செஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு பட்டறைக்கையில் இருந்துச்சு ஒரு ஆமை. எடுத்துட்டு இதுல போட்டு வேக வைங்க. எங்க புத்தப்பா தான் வெட்டி கொலை வச்சாரு. ஆமி வெட்டி சாப்பிட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஆமா உண்டா? ஆமா உண்டா இல்லப்பா, இல்லப்பா அது மலையாளம். திருச்சியா? எந்த மோனே? அங்க என்ன கேமரா ஆங்கிள் உண்டாய்? அங்கெல்லாம் போட்டோ ஷூட் எடுத்துறாங்க. மச்சான் அங்கெல்லாம் பாக்க போட்டு பெரிய அவங்க யூடியூபர்ஸ். அங்க பாரு பெரிய யூடியூபர். காமி ஸ்போர்ட் இல்ல, லவ்வர் ஸ்போர்ட். எங்க போறாங்க இருக்காங்க. ஒண்ணு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 25 ரூபீஸ் ஓவராலா 240 ரூபீஸ் இந்த இடத்துக்கு வந்து வேஸ்ட் பண்ணிருக்கோம் நாங்க. unnecessary money waste, time waste, energy waste, petrol waste, everything waste. அந்த காலத்துலயே சர்வீஸ் போட கட்டிக்கிறாங்க. நெட் போட்டுக்கிறான், ஸ்கேனர் எடுத்து கட்டி விடுறான். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து ஜாலியா தூங்கிக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்துல போர் படை வீரர்கள். ஃப்ரெண்ட்ஸ் குட் ஸ்பாட்ஸ் ஃபார் ஆல்கஹால். அந்த காலத்துல வந்து இந்த இடத்த தான் வேவ் பார்ப்பாங்க போல. அதுதான் உங்களோட எண்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் அந்த காலத்துல இருந்துடா ஏதாச்சும் இது அவங்க நடுவுல போட்ட அழிஞ்சிருக்கும். இது அவங்க காம்பவுண்டா இருக்கும். மாதிரி இங்கெல்லாம் வந்து சோல்ஜர்ஸ் நடுவுல யாருன்னா வந்து ஆளுங்க வந்தாங்கன்னா இதுல முதல்ல இருக்கும். பயங்கரமான கோட்டையா கட்டினுங்கிறாங்க, டிசைன் பண்ணினுங்கிறாங்க. என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை. பாத்தீங்கன்னா பாலக்காடு ஃபோர்ட் பார்த்து முடிச்சுட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல மக்களே. அது வந்து ஏதோ லவ்வர்ஸ் பார்க் மாதிரி சும்மா பார்க் மட்டும்தான் இருந்துச்சு சுத்தியும். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்க அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் அவ்வளோதான் கோயம்புத்தூர் போக போகிறோம். இன்னும் அவ்வளோதான், ஒன்றும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது கோயம்புத்தூருக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதோட இந்த விளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபன்னான விளாக்லாம் வேணும்னா அப்படியே இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணி விட்ருங்க, என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்து எங்கேயாச்சும் போகலான்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் மக்களே, அடுத்த விளாக்ல பார்க்கலாம்.